بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வாறு இந்த சபையில் நம்மை ஒன்று கூட்டியுள்ளானோ அவர்களையும், இன்னும் இந்த உரையை யார் யாரெல்லாம் கேட்க இருக்கின்றார்களோ அவர்களையும், இன்னும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களையும் மேலோருடைய சபையில் உயர்த்துவதற்கு பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நல்லோர்களுக்கு மத்தியில் உட்காரதே ஒரு நல்ல விஷயங்கள் இல்லையா? ஏன்னா நம்ம உட்கார்ற சபை ரொம்ப முக்கியமான சபை. ஏன்னா நம்ம எப்போவுமே ஆசைப்படுறது நல்ல விஷயங்களை நோக்கி, பெஸ்ட்டாக இருக்கணும், நல்லது எதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அல்லாஹ் நம்மளை படைச்சு இருக்கிறான். நமக்கு வழிகாட்டினவங்களும் சரி, நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்களும் சரி, நல்லதை விரும்புன்றதை சொல்லி கொடுத்ததால நம்ம எப்போவுமே நல்லதை விரும்பக்கூடிய உள்ளமாக அல்லாஹ் நம்மளுக்கு காப்பாற்றி கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால தான் இந்த சபைக்குமே நம்ம உட்காந்துருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதற்கு நன்றி கூறியவளா அடுத்து இன்றைய உரையில் நான் எடுக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், அந்த காரியம் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோன்றது தெரியாமல் செய்வோம். இல்லை அப்படின்னா அதனுடைய பெருமதி தெரியாமல் செய்வோம். அப்போ என்ன காரியம் அது, அதன் மூலமாக என்னென்ன பெருமதி கிடைக்க போகுதுன்றத ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி ஞாபகப்படுத்துவோம். நம்ம எல்லாருமே பொதுவாக அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாருமே பொதுவாக சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதில் நம்ம செய்கிற அதாவது நன்மையை நமக்கு கொடுக்கும், இதில் நம்மளுக்கு இவ்வளோ நன்மையை கொடுக்கும் அப்படின்னா என்னென்ன காரியங்கள்னால் நீங்கள் நிறைய சொல்வீங்க இல்லையா? தினமும் ஒரு காரியம் இருக்குது. அதாவது இந்த நோன்பு தொழுகெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு காரியம் சொல்லுங்கள். ஓகே, தர்மம் செய்கிறது, வேறு தஸ்பீ செய்கிறது, என்னம்மா உதவி செய்கிறது, விசாரிக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் அக்கம் பக்கத்தோடு நல்லபடியாக இருக்கிறது, இப்போ நிறையா இருக்கோ அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஒரே இடத்துல உட்காந்து செய்கிறது, திக்ரு, தஸ்பீ, அப்புறம் துவா கேட்குறது. இப்போ கூட அங்கே வரமாட்டேன் இருந்தீங்களே, எப்படி கேள்வி கேட்டாலும். சில பேர் மனனமாக பண்ணுவாங்க, சில பேர் பார்த்து செய்வாங்க. என்ன செய்வாங்க? எப்படி ஈஸியான கேள்வி. ஓகே, சரியா? குரான் ஓதுற விஷயம் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாருக்குமே நன்மைன்னு தெரியும். நன்மைன்னு தெரியாமல் நம்ம செய்ய போகிறதில்ல. ஸோ அதில் சில நன்மைகள் இருக்குதுன்னு தெரியும். பொதுவாகவே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச நன்மை என்ன? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அப்போ அலிஃப் லாம் மீம் எத்தனை நன்மைன்னு சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ்? 30 நன்மை. இப்போ நம்ம எல்லாரும் திடீர்னு பட்டு 30 நன்மையை சம்பாரிச்சிட்டோம். ஏன்னா குரானுடைய வார்த்தைன்னு தெரிஞ்சுதான் நம்ம அதை சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி குரான் ஓதுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, பியூராகவே என்ன நன்மை, அதுக்கான சிறப்பு என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிளாஸ் போன வாரம்லாம் எங்கேயோ போய்கிட்டு இருந்துச்சு. இஹ்லாஸ்ன்னு போச்சு, இல்லை இறை நம்பிக்கை அப்படின்னு தக்குவான்னு போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்னவா இருந்திருக்குன்னு யாராவது நினச்சி வந்தீங்களா? இன்றைக்கி இந்த கிளாஸாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி யாராவது வந்தீங்களா? ஆக்சுவலி நான் இன்றைக்கி வேறு தலைப்பில் தான் எடுக்கணும்னு நினச்சேன். வேறு என் மூடு மாறினதால இந்த தலைப்பு அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நானும் அப்படி தான் நினச்சேன். சரி, ரெண்டுக்குமே ரொம்ப அப்படியே மைன்யூட்டாக போச்சா, கொஞ்சம் கேப் விட்டு அப்புறமா அடுத்த வாரம் அடிக்கலாமே வேறு தலைப்பு வச்சுருக்கேன். சரியா? இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம குரான் ஓதுவதுடைய சிறப்பு நம்ம பார்க்கலாம். இப்போ குரான் ஓதும்போது நம்ம நிறைய ஹதீஸ்கள் கேட்டிருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி சில விஷயம்தான். இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க யாருன்னா உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லீமில் 1409வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பள்ளி திண்ணையில் சில பேர் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஒருத்தவங்க அதாவது ஒருவர் பாவத்திலும் உறவை துண்டிப்பதிலும் ஈடுபடாத வண்ணம் புத்ஹான் அல்லது அக்கீக் என்ற இடத்திற்கு சென்று அங்கே போ அப்போனா என்ன ஒரு ப்ரீஷியஸான இடம், ஒரு நல்ல டெஸ்லா கார் வாங்கணும்னா இப்போதைக்கு நம்மளுக்கு இந்தியாவில் வாங்க முடியாது, வெளிநாட்டில் தான் வாங்கணும், போய் வாங்கும் அப்படி நினச்சி பாருங்கள். சரியா? ஏன்னா நம்மளுக்கு ஆன் சைட்டில் இப்போ இருக்கிற உதாரணம் சொன்னால் தான் புரியும். சரியா? அவங்க கேட்குறது கொழுத்த ஒட்டகத்தை பற்றி கேட்குறாங்க.
இடத்திற்கு சென்று கொழுத்த திமிழுடைய பெண் ஒட்டகங்களை கொண்டு வர விரும்புவாரா அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கக்கூடாது, பாவத்தில் இருக்கக்கூடாது, உறவை துண்டிச்சிருக்கக்கூடாது. இது ரெண்டும் பண்ணாமல் நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் 2 டெஸ்லா கார் வாங்கிட்டு வரணும்னு ஒத்துப்பீங்களா மாட்டுப்பீங்களா? மாட்டேன்னுவீங்களா? பிடிக்கும் தானே எல்லாருக்கும்? நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் தானே, இல்லையா? என்னம்மா ஜொலிச்சா? ஆனால் இங்கே ஒரு காரை பற்றி சொன்னதால, அவங்க வாகனத்தை பற்றி சொன்னதால நானும் வாகனமே சொல்லிட்டேன். சரி, நம்ம ஊர் கார் வேண்டாம், ஏதாவது 2 நினச்சிக்கோங்க. இருக்கிறதுலே ரொம்ப ப்ரீஷியஸாக இப்போ அந்த கார் தான் இருக்கு இல்லையா? அதனால கேட்கட்டோன்னே அதுக்கு நாங்கள் சொல்கிறோம். அதாவது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஆமாம் நாங்கள் அதை விரும்புகிறோம் அப்படின்றாங்க. ஆமாம், அது நாங்கள் என்ன செய்கிறோம், விரும்புகிறோம் அப்படின்னு பதிலளித்த உடனே நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அவ்வளோ தூரம்லாம் போய் அது அந்த 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 ஒரு பெருமானம் இருக்குல்ல, அந்த பொருளுக்கான பெருமானம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி 2 கோடி இல்லை 4 கோடி 5 கோடி அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பெருமானம் உங்களுக்கு உடனே கிடைக்கிற மாதிரி அவங்க ஒரு வழி சொல்லி தர்றாங்க. உங்களில் ஒருவர் அதிகாலையில் பள்ளிக்கு சென்று மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து 2 வசனங்களை விளங்கவோ அல்லது ஓதவோ கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. விளங்கிக்கவோ ஓதிக்கவோ கூடாதா அப்படின்னா என்ன? ஒன்று ஓதி பார்க்கணும், இல்லைன்னா ஓதுறத கேட்டு விளங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு சென்று 2 வசனங்களை ஓதிட்டீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 2 வசனன்றது என்ன பெருசாக சின்னதா? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு முடிஞ்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அர்-ரஹ்மான் ரஹீம் முடிஞ்சிச்சு, இல்லை அல்காரியா மல்காரியா முடிஞ்சிச்சு. அல்லாஹ்வுடைய பாதையில் 2 வசனம், அவ்வளோதான் இல்லையா? அதை விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓதுவது 2 பெண் ஒட்டகங்களை விடவும் சிறந்தது. அந்த 2 பெண் ஒட்டகங்களை விடவும் உங்கள் வீட்டில் அவ்வளோ பொருள். அப்போ இந்த பொருளை நம்ம எங்கே சேர்த்து வைக்கிறோம்? நம்ம பல முறை யோசிச்சிருக்கோம். போன வாட்டி ஒரு சீரியஸ் பார்த்தோம், மரணத்திற்கு, அதாவது மரணத்திலிருந்து மஹ்ஷர் வரை பார்த்தோம். எங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த பேங்க் பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரி மஹ்ஷருடைய பேலன்ஸ் எங்கெல்லாம் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தோம் இல்லையா? இது மஹ்ஷருக்கான பேலன்ஸ். ஸோ பேங்க்கில் நம்ம அல்லாஹ்வுடைய பேங்க்கில் நம்ம நன்மையை போட்டு வைக்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒன்றுமே பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒட்டகங்களை விட சிறந்தது. இந்த அளவுக்கு வசனங்களை, அதாவது 3 வசனங்களை ஓதுனா 3 ஒட்டகம், 4 ஓதுனா 4 ஒட்டகம் சிறந்தது. இந்த அளவுக்கு வசனங்கள் இதே அளவுக்கு ஆண் ஒட்டகங்களை விட சிறந்தது. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளவு அந்த அதிமுக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள். நாம் குரான் ஓதுறது அப்படின்றதுனாலே பொறுப்பு எப்போ வச்சுருக்குறோம்? நோன்புக்கு தான், குரானுக்கு மட்டும்தான் சம்மந்தமே. மற்ற நாளில் குரானுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கிறோம். ஸோ இப்போ நாம் பள்ளிக்கு போக முடியுமா அப்படின்னா, அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு தரலை. பள்ளிக்கு போகிற மாதிரி பிள்ளைகளை கொடுத்துருந்தானா பிள்ளைக்கு போயிட்டு பள்ளியில் ஓத சொல்லி பழக்கப்படுத்தணும். இல்லை, நாம் அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுக்குற நன்மையை நாடி ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டத்தட்ட அந்த இதை சுன்னத்தை முஅக்கதான் இல்லை, ஆனாலும் அந்த இடத்துல, அதாவது ஃபஜ்ருடைய நேரத்தில் அவங்க அதிகம் குரான் ஓதக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. எப்போவுமே ஒரு சுன்னத் அப்படின்ற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, ஃபஜ்ருக்கு அப்புறம் ஒரு குரான் ஓதக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நல்ல விஷயம். அது கூட முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 ஆயத்துக்களை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஓதி அதில் என்ன புரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம எப்போவுமே அந்த நோன்பு டைம்லலாம் ஒரு முயற்சி எடுப்போம், இல்லை நல்லா மனசில் உட்கார்ற மாதிரி ஒரு பயான் கேட்டுட்டா இன்னையிலேருந்து நான் குரான் எடுத்துடணும், இன்னையிலேருந்து நான் பார்த்துடணும் அப்படின்லாம் முயற்சி எடுப்போம். ஸோ அந்த முயற்சியை நம்ம இன்றிலிருந்தே எடுப்போம். என்னுடைய இது எவ்வளோ பெருமானம், அத்தனை பெருமானமும் அல்லாஹ்கிட்ட நான் சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா இதை கண்ணில் பார்க்க முடியுமா? அதுனா டெஸ்லா காரு கண்ணு பக்கத்தில் தெரியும், 2 ஒட்டகம் பக்கத்தில் தெரியும், இதுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நம்ம வியாக்கியானம் பேச முடியாது இல்லையா? ஸோ எனக்கான பெருமானம் அல்லாஹ்கிட்ட இவ்வளோ பெருமதி. அதுக்கு யோசிச்சு பாருங்கள், அது ஒரு 100 பவுன் நகைக்கு சமம். அப்படி வேண்டாம் யோசிச்சுக்கோங்க, கன்வெர்ட் பண்ணிக்கோங்க சரியா? ஒரு 100 கிட்டத்தட்ட ஒரு 100 பவுன் நகைக்கு சமமான ஒரு விஷயம் அது. அப்போ அவ்வளவும் சொர்க்கத்தில் மாட்டிக்கிட்டு தான் அலைய போகிறோம் ஜாலியாக. ஸோ டிசைனாக போட்டுக்கலாம். அல்லாஹ்கிட்ட இருந்துச்சுன்னா அது அப்படியே இருந்தாலும் நம்மளுக்கு கூலி தான். ஒரு அணு அளவும் அல்லாஹ் விட மாட்டேன்னு சொல்கிறானே, எல்லாத்தையும் கொடுத்துருவேன்னு சொல்கிறானே, அது எல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன நன்மையாக கன்வெர்ட் பண்ணியா கொடுக்க போகிறோம்? வெறும் நன்மையாக வச்சுருக்க போகிறோம்? அதெல்லாம் என்னவா மாறும்? நம்மளோட நன்மைகள்லாம் என்னவா மாறும்? நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா, நம்ம போட்டுக்கிற அணிகலன்களா, நம்ம சொர்க்கத்தை சுற்றி பார்க்குற இடமா, நம்மளுடைய மன நிறைவா, நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி நல்ல என்னது மஹ்ஷருடைய நம்ம நிலைமையா மாறிடும்ல. நாம் இருக்கிற இருப்பே வேறல்ல. அப்போ நன்மையை எதிர்பார்த்து அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? ஓதக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்.
அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஹதீஸ் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஓதுபவருக்கு உவமை சொல்லுவாங்க. அது 3 காய்கள், என்னென்ன காய் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்னென்ன 3 காய்களை காரணம் காட்டி இந்தந்த காய்க்கு இவங்கவங்க சமம், குரான் ஓதுறவங்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க. 3 காய்மா அடிக்கடி பேசியிருக்கிறவன், 3 பழம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரான் ஓதுறவங்களுக்கு உதாரணம் நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருக்கிறோமே, ஞாபகம் இல்லையா? நான் சொல்லவா? பேரிச்சம்பழம். எந்த பழமா நம்ம இருக்கணும்? சரி, ஓகே. எந்த பழமா நாம இருக்கணும்? நம்ம எந்த பழமா இருக்கணும்? சைட்லலாம் கேட்டா சொல்றீங்க. இல்லம்மா சொல்லிடுறேம்மா. ஒருத்தவங்க பக்கத்துல சைட்ல ஆன்சர் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குரானை ஓதுகிற நல்லவரின், யாரு நல்லவரின், ஏன்னா பேருக்கு குரான் ஓதுனா அப்ப அது கணக்குல வராது இல்லையா? குரானை ஓதுகின்ற நல்லவரின் நிலையானது எலுமிச்சை போன்றதாகும். ஏன் எலுமிச்சைய சொல்றாங்க இல்லையா? பார்க்கறதுக்கும் நிறமும் அழகா இருக்கும், வாசனை நல்லா இருக்கும். அப்படியே அந்த அந்த நாக்கில வைங்களேன், அந்த புளிப்பு எப்படி இருக்கு? அப்படியே இருக்கா? அந்த நுனியில் அப்படியே பட்ட உடனே நாக்குடைய நுனிக்கு மட்டும் அந்த டேஸ்ட் தெரியுமா, இல்லை உடம்பு ஃபுல்லா தெரியுமா? எத்தனை பேருக்கு இப்போ நாக்கில் எச்சு வந்துச்சு இல்லையா? எலுமிச்சை பழம் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் என்ன செய்யுது, நம்ம நாக்கு எச்சு முழுங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மூளையோட அந்த அந்த பழம் போய் பதிவாயிருக்கு. அவ்வளோ ஒரு பரவசத்தை கொடுக்கக்கூடிய பழமா அது இருக்கு. கண்ணுக்கும் குளிர்ச்சி, பார்க்கறதுக்கும் இனிமையான ஒரு கலரு, வாசனையும் நல்ல வாசனை. ஆனா நம்ம உடல் முழுசா அப்படி புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதுக்காக தான் சொல்றாங்க, நல்லவரின் நிலையானது எலுமிச்சையை போன்றது. கிட்டத்தட்ட ஒரு என்ன உதாரணம் சொன்னாங்க பாருங்க. பிஞ்சுலையும் அது அப்படிதான் இருக்கும், பழுத்தாலும் அப்படிதான் இருக்கும், காயிலையும் இருக்கும், காஞ்சாலும் அப்படிதான் இருக்கும் இல்லையா? அது எப்பவுமே இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதன் சுவையும் நன்று, வாசனையும் நன்று. நல்லவராக இருந்து குரான் ஓதாமல் இருப்பவர் நல்லவங்க தான். ஆனா குரான் ஓதுறது இல்லை. நம்மள பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும்னா, நல்லவன் தானே, போற போக்கில் போயிட்டே இருப்போம், அப்புறமா பார்த்துக்கலாம் அந்த நேரம் வரும்போது. ஏன்னா என் மூடுக்கு தகுந்த மாதிரி தான் நான் நன்மை செய்வேன் இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என் மூடு நல்லா இருந்தால் இன்னைக்கு நான் 2 ரக்கா தொழுவேன், 4 தொழுவேன், 2 பேஜ் ஓதுவேன், 4 பேஜா ஓதுவேன், இன்னைக்கு ஓதாம கூட போயிடுவேன். எதுனாலும் எல்லாமே நம்ம மூடுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே எப்படி சொல்றாங்க பாருங்க, அந்த குரான் நல்லவருடைய நிலைமை எது? நல்லவரா இருப்பாங்க, ஆனால் குரான் ஓதாம இருக்கிறவங்க பேரிச்சம்பழத்தை போன்றவராவார். அதற்கு சுவை நல்லா தான், ஆனால் என்ன கிடையாது? பேரிச்சம்பழத்துடைய யாருக்காவது வாசனை தெரியுமா? வாசனை கிடையாது. அவருக்கு என்னது? அதுக்கு வாசனை கிடையாது. தீயவனாகவும் இருந்து கொண்டு குரானை ஓதுகிறவர நிலைமை. அவங்க கெட்டவங்க, ஆனா குரான் ஓதுறாங்க அப்படின்னா துளசி செடியின் நிலையை ஒத்திருக்கிறது. அது வாசனை நல்லதா இருக்கும், வாயில் வச்சு பாருங்க, கசப்பு இருக்கும். என்ன செய்யும்? கசப்பு இருக்கும். தீமையும் செய்து கொண்டு குரானும் ஓதாம இருக்கிறாங்க அப்படின்னா குமட்டிக்காய் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதன் சுவையும் கசப்பு, அதுக்கு வாசனையும் கிடையாது. நம்மள ஏன் இப்படி உதாரணம் காமிக்கணும்? நான் மனுஷன், என் எலுமிச்சம்பழத்துக்கு உதாரணம் காமிக்கணுமா அப்படின்னு நினைப்போமா நம்ம? ஏன்னா நம்மளுடைய மூளைகள் என்ன செய்யும்னா, ஏதாவது நம்ம வாழ்க்கையோட உதாரணம் காமிக்கும் போது கம்பேர் ஆட்டோமேட்டிக்கா பண்ணாதனால என்ன செய்யாது, பண்ணாம விடாது. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கண்ணு தெரியும், கண்ணு அப்படியே போகும். அங்க ஒரு 4 புடவையில எந்த புடவை நல்லா இருக்கு பார்க்க சொல்லும், 4 நகை போட்டுருந்தா அதுல எது நல்லா இருக்கு. நம்ம அது வந்து மனுஷனுடைய குணம். அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு எடுத்து காமிக்கிறான், நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படு. ஸோ நான் ஒரு நேரத்துக்கு பேரிச்சம்பழமாக இருந்துக்கிறேன், ஒரு நேரத்துக்கு குமட்டிக்காயாக இருந்துக்கிறேன். நம்ம அப்படித்தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் பல நேரத்தில். ஆனால் எப்போவுமே அந்த எலுமிச்சம்பழத்துக்கு என்ன சொன்னாங்க, ஒரே தன்மை இருக்கும் அப்படின்னு. நான் மாறுறேன் அப்படின்னு சொன்னால் அது நான் சரியா இல்லைன்னு ஆகிடும் இல்லையா? அதோடைய ஒரிஜினல் இது என்ன, ஒரே மாதிரி தான் இருக்கும் அது எப்போவுமே. அப்படின்னும் போது நான் மாறி இருக்கிறேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய செய்ய வேண்டாம், குறைவாக செய்யுங்க, நிலையா செய்யுங்க. அது அல்லாஹுக்கு பிடித்தமான விஷயம், அல்லாஹ் உங்களை விரும்புவான்னு சொல்றாங்க. ஏன் அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்குறாங்க அப்படின்னா, மனசு கஷ்டத்துலையும் ஓத சொல்லும், சந்தோஷத்துலையும் ஓத சொல்லும். நீங்க குறைவா செஞ்சாலும் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, எல்லாத்தையும் இழுத்து போட்டுப்போம், இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்த விட்டு வெளியே வந்துடும். ப்ராக்டிஸ் எடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இதையுமே செய்யணும், இதையும் செய்யணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணி என்ன செய்யணும், அழகாக கொண்டுட்டு போகணும். என்னுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இன்ஷா அல்லாஹ் அப்போ நான் என்ன பழமாக இருக்க போகிறேன், இது யாருக்கு மத்தியில், இது நமக்கு புரிஞ்சிருச்சு. அல்லாஹுமே நம்மளை இதை மாதிரி எடை போடுவான்.
நாம் எவ்வளோ சுலபமாக எடை போட்டுடுறோம். நம்ம கண்ணுக்கே இப்படி அளவு தெரியும் போது அல்லாஹுடைய கண்களுக்கு தெரியும்ல. அப்போ நான் எப்படி இருக்க போகிறேன், அல்லாஹின் புறத்தில் நான் என்னவா தெரிய போகிறேன், அந்த பரவசத்தை நான் அல்லாஹுக்கு கொடுப்பேனா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறத விட நான் இந்த இடத்துல யார், நம்ம மனசுக்கு புரியுதா அப்படின்றத பார்க்கணும். சரி, நான் இப்படி இருக்கக்கூடாது. எப்போல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மனசு என்ன செய்யும், செய்யலான்னு சொல்லும், இன்னொன்று செய்யாதுன்னு சொல்லணும். இப்போ தான் நம்ம என்ன செய்யணும்னு நினச்சி பார்க்கணும். எதை, அன்றைக்கி நம்ம ஒரு ஹதீஸ் கேட்டோம்ல, அந்த ஹதீஸில் என்ன சொன்னாங்க, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அல்ல நம்மளுக்கு இதை புரிய வச்சானே, நல்லா புரிஞ்சிச்சு. அப்போ நம்ம இதை என்ன செய்யணும், செயலுக்கு கொண்டு வந்துட்டு அது பழக்கமாக மாறிடும். அது பழக்கமாக மாறிடும். ஆரம்பிக்கிற வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு ரசமே சொன்னாலும் அதுக்கு 1000 ப்ராசஸ் இருக்கும். ஐயோ ரசமா அப்படின்னு, சோடே சரி வரைக்கும் சோடு வச்சிரு, ஐயோ சோறா அப்படின்னு. அதே பழகிடுச்சுன்னா கண்ணை மூடி 5 செகண்டில் முடிச்சு போட்டு வருவோம்ல. ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. 1000 காரணம் நம்ம விஷயம் செய்யாமல் இருக்கிறதுக்கு சொல்லலாம். ஆனால் செய்கிறதுக்கு நம்ம ஒரு 2 காரணம் சொல்ல மாட்டோம். ஒரு விஷயத்த வேணாம் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு 1000 காரணம் தோணும். இதை செய்யாமல் இருந்துடலாமா, இங்கே போகாமல் இருந்துடலாமா, இதை நம்ம போனால் என்ன தான் கிடச்சிட போகுது, நம்மளுக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது, உடம்பு முடியல, வலிக்காத கால் கூட அன்றைக்கி வலிக்கும், மனசு நல்லா இருக்கிற மனசு கூட அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தெளிவே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் போகிறதுக்கு சரி ஓகே என்ன தான் இருந்தாலும் போய்த்தான் பார்ப்போமே அப்படின்றது காரணம் தேண்டி ஏதாவது ஒரு காரணம் நம்மளுக்கு வருது. சரி நன்மை கிடைக்கிது, ஓகே 2 காரணம். அடுத்த தாண்டி அப்படின்ற காரணம் நல்லவங்களுக்கு தான் வரும் இல்லையா, எல்லாருக்கும் வராதே. அதான பிரச்சனை இங்கே நம்மளுக்கு. ஏன்னா வராமல் இருக்க தான் நம்ம காரணம் சொல்லுவோம், அதை செய்யாமல் இருக்கிறத நம்ம காரணம் சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் செய்கிறதுக்கான காரணங்களை தேடுங்க. இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு காரணம் தேடணும். நம்ம மூளை எப்போவுமே என்ன நம்ம செய்யும், செம்ம சோம்பேறி, இருக்கிறதுலே சோம்பேறி. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் அது மூளையை இதுன்னு சொல்லிட்டு, அதோடைய சோம்பேறித்தனங்கள் தான் நம்மளுக்கு மிக்சியும் கிடச்சிச்சு, கிரைண்டரும் கிடச்சிச்சு, எல்லாமே கிடச்சிச்சு. அது ஈஸியாக பண்ணுறதுக்கு நாம் செஞ்ச வேலையும் நம்மளுடைய பாட்டிமார்கள் செஞ்ச வேலையும் ஒன்றா, எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, கையில் மாவு அரைக்கணும், எவ்வளோ வேலை செஞ்சாங்க. ஆனாலும் அவங்களுடைய நன்மையும் நம்மளுடைய நன்மையும் கணக்கு போட்டால் யார் அதிகம் செஞ்சுருப்பா நன்மை, யோசிச்சு பாருங்க. யார் செஞ்சுருப்பா, நம்மளா? உங்கள் பாட்டி வச்சு கணக்கு சொல்லக்கூடாது, பொதுவாக அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அவங்க நிறைய இதில் இருப்பாங்கல்ல, நன்மைகளில் நிறைய இருப்பாங்க. நமக்கு நிறைய நேரங்கள் கிடைச்சாலும் நேரம் இல்லைன்னு தானே சொல்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நேரம் இல்லை. அவங்க 16 புள்ளையை பெற்று வளர்த்தவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு புள்ளை பெற்று நம்மளால இப்போ வளர்க்குறதுக்கு என்ன முடியலனாலும் அவங்க காரணம் சொல்லலையே. கையில் ஒன்று வாயில் ஒன்றுன்னு வாங்கல, அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுல்ல. ஸோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பழகிட்டாங்க, நாம் இதுக்கு தகுந்த மாதிரி பழகிட்டோம். ஸோ நம்மளுடைய பழக்கத்தை நல்ல விஷயங்கள் பக்கம் பழகிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும். ஸோ அவங்கள நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி உதாரணங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அவங்களாம் எப்படி காரணம் சொல்லாமல் வேலை செஞ்சவங்களா இருந்தாங்க. அவங்களாம் உண்மையாக காரணமே தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. பெரியவங்கள்ட்ட போய் ஒரு காரணமும் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் செய்யணும். அப்படி தான் அவங்களாம் பழகியிருப்பாங்க. நாம தான் காரணம் சொல்கிறதுக்கு நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை நம்மளுடைய இஸ்லாமிய விஷயத்துலையுமே என்ன செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் பார்க்கணும். இதோட இன்னும் பெரிய ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம யோசிச்சுருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த சபைக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த சபைக்கு என்ன மகத்துவம் இருக்குது, நம்ம கூட யார் அமர்ந்திருப்பாங்க, மலக்குகள் அமர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி யார் குரானை நன்கு மனனம் செய்து தங்கு தடையில்லாமல் சரளமாக ஓதுறாங்களோ அவங்க கண்ணியமிக்க வானவ தூதர்களுடன் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்களேன், நம்ம குரான் ஓதும்போது வானவர்கள் நம்மோட இருப்பாங்களாம். எப்படி தெரியுமா போட்டி போடுவாங்களாம், அவங்க நான் முன்னாடி நீ முன்னாடி, நான் போய் தான் அந்த மனுஷன்ட்ட நிற்பேன், நீ போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டி போட்டு நம்ம வாய்க்குள்ளே புது குடலுக்குள்ளே போயிடுவாங்களாம். அந்த அளவுக்கு போட்டி போட்டுவாங்களாம். அதுக்குன்னு பயந்துடக்கூடாது, என் வயிற்றுக்குள்ளே போயிட்டாங்களா அப்படி பயப்பில்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அதனால் பல்லு விளக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம காலையில் நம்ம ஃபஜர் தொழுவும் போது இப்போ அதிகமாக சொல்லுவாங்க இல்லையா, ஃபஜர் தொழுறதுக்கு ஏன் பல்லு விளக்கிட்டு போய் நிற்கணும்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய மலக்குமார்கள் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. மலக்குகள் நம்ம அந்த மாதிரி, ஏன்னா துர்நாற்றம் இருந்தால் வரமாட்டாங்க, நம்ம சுத்தமாக இருக்கணும். அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கும் ஒரு மன சங்கடத்தை கொடுக்கூடாது, நாம் வர விடாமல் நம்மளை அவங்கள ஆக்கிடக்கூடாது. அதற்காக தான் அதை சொல்கிறது. இப்போ எந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆளா, என்ன போட்டி போட்டுட்டு என் கூட உட்கார்றதுக்கு நான் ஒரு நம்ம யோசிச்சு பாருங்கள். நான்ன்றது நான் இல்லை, நீங்கள் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். நாம் உட்காந்துருக்குறோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் ஒரு மலக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். என்னக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய அவங்களுக்கு நிகராக யாராவது இருக்காங்களா இங்கே?
அல்லாஹ்வை மட்டுமே துதி செய்யக்கூடியவங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானவங்க, அல்லாஹ்வை ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாதவங்க, அல்லாஹ் தனக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்களை அவங்கள்ட்ட போய் தான் பேசி சொல்லி காமிப்பான். அப்படிப்பட்டவங்க நமக்கு போட்டி போட்டுட்டு நம்மக்கிட்ட உட்காந்துருக்குறாங்க, நமக்கு பக்கத்தில் வராங்க. எதன் காரணமாக? நம்ம குர்ஆன் ஓதுவதின் காரணமாக. அப்போ நமக்கு அல்லாஹ் தர கண்ணியத்தை பாருங்களேன். நம்ம குர்ஆன் ஓதும்போது நாம் என்னன்னு தெரியாமல் இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா, நமக்கு இப்படி ஒரு கண்ணியமா? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுறதால நமக்கு ஒரு நன்மைன்னு தெரிஞ்சு கூட எல்லா நேரமும் நாம் வச்சுக்கிட்டா ஓதுறோம். இந்த அப்போ நான் அலம் தர கைஃப ஃபால ரப்புக்கான்னு ஓதுறேன், அலிஃப் லாம் மீம் இவ்வளோ நன்மைன்னு சொல்லி என்னைக்காவது ஒரு ஓதி கவுண்ட் பண்ணி என்னைக்காவது கணக்கு முடிச்சு வைக்கிறோமா? நன்மை கிடைக்கும், அவ்வளோதான். நல்லது அவ்வளோதான். அப்படி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி அதை செய்யும்போது ஏன் இதை சொல்லி காமிக்கிறாங்கன்னா, அடுத்த முறை செய்கிறதுக்கு ஆசைப்படும். இதை செய்யணுன்ற ஆசை இன்னும் வரும். அதை செய்யும்போது அல்லாஹ்வின் நெருக்கம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இன்னும் நல்ல விஷயங்கள் பக்கம் அதிகமாக நம்மளுடைய நேரத்தை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். இன்னும் அல்லாஹ் கிட்ட நெருங்கி போகலாம். ஒரு விஷயத்தை பிடிச்சி செய்கிறதுக்கும் பிடிக்காமல் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சாதாரணமாக நம்ம ஓதுறதுக்கும் அடை மாதிரி ஓதுறதுக்கும் நம்ம பிடிச்சி அதை செய்யும் போதும் ஒரு விளங்கும் போது எத்தனை முறை நம்மளுடைய நரக அந்த வசனங்கள் ஓதும்போது நம்ம பயந்துருக்குறோம். நவுது பில்லாஹி மின்ஹா, இப்படிலாமா இருக்கும், நானும் அந்த இடத்துல இருப்பேன், சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அப்படியா குர்ஆனை சொல்கிறான், நான் இப்படியா இருக்கும், நான் இந்த மாதிரி இடத்துலையா இருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கோம். குர்ஆன் ஓதும்போது நம்ம முகம் எப்போ அப்படியே சுருங்கி விரிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்கள். ஒரு மெசேஜ் படிக்கிறோம், மெசேஜ் படிக்கும்போது நம்ம முகம் அப்படியே திடீர்னு சிரிக்கும், திடீர்னு சோகமாக இருக்கும். வாட்ஸ்அப் மெசேஜே வச்சுக்கோங்களேன், இருக்கும்ல. அதேமாதிரி குர்ஆன் ஓதும்போது நம்ம முகம் சிரிச்சிருக்கு, அப்படியே சோகமாக இருக்கா? இல்லை தானே? அப்போ அல்லாஹ்வுடைய லெட்டர் தானே அது, ரிசாலா, அல்லாஹ் கிட்டேருந்து அந்த மெசேஜ். அல்லாஹ்வுடைய லெட்டரை படிக்கும்போது எந்த ஒரு சலனமே இல்லாமல், எக்ஸாம்பிள் ஒரு புருஷங்கிட்டேருந்து பொண்டாட்டிக்கு வந்திருக்கு ஒரு மெசேஜ், அதை ஒன்றுமே இல்லாமல் இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அப்படியே நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. நம்ம ஆனால் குர்ஆன் எப்படி ஓதுறோம்? அப்படியே ஒரே இதில் தான் உட்காந்து வச்சுட்டு முடிஞ்சா என்ன செய்வோம்? அது ஏன்னா நம்மளுக்கு அதை அந்த மொழியை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை கூட பட்டது இல்லையே. அதுவும் ஓதணும், இதுவும் ஓதணும், முடிஞ்ச வரைக்கும். ஆமாம், அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஓத 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 அல்லாஹ் அதற்கான ஆற்றலை கொடுப்பான். அந்த புரிதலை என்ன செய்வான்? கொடுக்க ஆரம்பிப்பான். ஏன்னா இந்த நன்மையை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதில் முஸ்லீமில் 1462வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போது இஸ்லாத்தில் 2 விஷயத்துக்கு பொறாமப்பட சொல்லியிருக்காங்க. பொறாமைன்றது இஸ்லாத்தில் கிடையாது. பொறாமை ஒருத்தவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. ஆனால் 2 விஷயத்துக்கு மட்டும் பொறாமப்பட்டுக்கலாம். அப்போனா என்ன? அவங்கள்ட்ட போட்டி போட்டுக்கிட்டு நம்ம செய்யணும்னு அர்த்தம். பொறாமப்படுறது இந்த 2 விஷயம் நல்ல விஷயம்னா அது பொதுவாயிடும். எந்த நல்ல விஷயம், எந்த 2 நல்ல விஷயத்துக்கு பொறாமப்படலாம் அப்படின்னு சொன்னால் சரியா தானே? ஹதீஸ் தெரியுமா? சரி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? புகாரில 5025வது ஹதீஸா அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, 2 விஷயங்களை தவிர வேறு எதற்கும் பொறாமை கொள்ளக்கூடாது. அப்போ இந்த விஷயத்துக்கு நீங்கள் பொறாமப்பட்டுக்கோங்க. இன்னும் அவங்க அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க அப்படின்னு இந்த விஷயத்தில் நீங்கள் பொறாமப்படுங்க. என்னென்னா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வேத ஞானத்தை, எந்த ஞானம்? வேத ஞானத்தை வழங்கியுள்ளான். அதனை அவர் இரவு நேரங்களில் ஓதி வழிபடுகிறார். ஏன் இங்கே வழிபடுகிறார்ன்ற வார்த்தையை சொல்லணும்னா, குர்ஆனை ஓதுறது அதன்படி செயலாற்றுறது. அந்த மாதிரி அவர் இருக்காருன்னா அவர் மட்டும் எப்படி செய்கிறாரு? இப்போ நம்ம குர்ஆன் பார்க்குறோம், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், இன்னல்லாஹ யுஹிப்புஸ் ஸாபிரீன் அப்படின்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான் அப்படின்னு நம்மளுக்கு இந்த குர்ஆன் வசனம் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி தான் இந்த குர்ஆன் வசனத்தை படித்தா இன்றைக்கி ஒரு நாளாவது நான் பொறுமையாக இருக்கிறோமா என்னைக்காச்சும்? அதுதான் குர்ஆனுக்கு வழிபடுறது. இதுதான் குர்ஆனுக்கு வழிபடுறது. இல்லை குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு நான் ஓதுனேன் இன்னைக்கு வசனம், அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு நான் ஓதுறேன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஒருவனை தவிர வேற யாரு மேலேயுமே நான் அதீத ஆற்றல் வைக்காமல், அதீத அன்பு வைக்காமல், அவன் ஒருவன் தான் எனக்கு எல்லாமேன்ற நம்பிக்கை சார். நீ தான் எனக்கு வேறு யார் பார்க்குறா, நீ கொஞ்சம் செஞ்சிடேன் கபால்னு வேற ஒருத்தோட்ட வாய் விடு, உன்னை விட்டால் எனக்கு யாருமா இருக்கிறா, நீ கொஞ்சம் செஞ்சிடேன், ரொம்ப சாதாரணமாக சொல்லுவோம். அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு வர்றதுக்கான காரணம், இவன் இருக்கிறான்ற இடத்துக்கு போயிட்டு அல்லாஹ் இவங்க மூலமா நீ எனக்கு ஒரு உதவியை கொடுன்னுலாம் கேட்ட மாட்டோம் இல்லையா? அல்லாஹ் ஒருவனா நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னோடனே நம்ம என்ன தோணும்? யாரெல்லாம் காசு வச்சுருக்காங்க, முதல்ல எனக்கு ஒரு 10,000 வேணும்னா நம்ம என்ன செய்வோம்? யாரெல்லாம் காசு கொடுப்பாங்க, இவங்கள்ட்ட கேட்டால் கிடைக்குமா, இல்லை இவங்கள்ட்ட பிரித்து கேட்டால் கிடைக்குமா? கிடைக்கல.
அவசரமாக வேணும், கிடைக்கவே இல்லை கிடைக்கவே இல்லை கிடைக்கவே இல்லை. அப்போ கடைசியாகிட்ட போவோம், கடைசியாக அல்லாஹ்கிட்ட நம்ம போயிருக்கோம். இதான் நம்ம பழக்கமாக இருக்குது. அப்போ அல்லாஹ் ஒருவன் சொல்கிறதுல இங்கே என்ன பிரயோஜனம் இருக்குது? இந்த இடத்துல வாயில தான் நம்ம சொல்கிறோம் அல்லாஹ் ஒருவன் சொல்லிட்டு, கடைசியாக அல்லாஹ்கிட்ட போகிறது நம்ம பிள்ளையே எல்லாட்டையும் அழுதுட்டு போகுது. ஒன்றும் வேணாம், வீட்டில் இருக்கிற பாட்டிக்கிட்ட போவோம், அப்பா கிட்ட போவோம், மாமா கிட்ட போவோம், இல்லை அத்தை கிட்ட போவோம், எல்லாத்தையும் போயிட்டு கடைசியாக அம்மா கிட்ட தான் எல்லாத்தையும் போயிட்டு என்கிட்ட வரையும் பிடிச்சி தள்ளிவிட்டு. பெற்ற அம்மாவாக இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யும்? கோவம் வரும். அப்போ அல்லாஹ் ஆனால் என்ன செய்கிறான்? நம்மளை விட்டுடுறான். அல்லாஹ் நீ என்கிட்ட கடைசியாக வந்தான், அல்லாஹ் பரிதவச்சு நிற்கும் போது என்கிட்ட தான் இந்த அடியான் வந்தான் அவன் ஆசைப்படுவான், சந்தோஷப்படுவான். ஆனால் நாம் அவனுக்கு செய்கிறது நம்பிக்கை துரோகம், நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். ஸோ இன்ஷால்லா அப்போ ஒரு ஓதுற வசனத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மாறணும். அதனால தான் இந்த முதல் விஷயம் என்ன செய்கிறாங்க, குர்ஆனை ஓதுரி யார் வழிபடுறாங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க? பொறாமப்படுங்க. இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்குறான், அவர் அதனை இரவு பகலாக எல்லா நேரத்திலும் தானம் செய்கிறாரு, அவரை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க? பொறாமப்படுங்கன்றாங்க. செல்வத்தை பார்த்து பொறாமை அடையக்கூடாது, அதை தர்மம் செய்கிறத பார்த்து நம்ம என்ன செய்யலாம்? பொறாமப்படலாம். அவங்க மட்டும் இவ்வளோ நன்மை. ஏன்னா சஹாபாக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அவங்க எல்லாம் செல்வம் வச்சுருக்காங்க, அவங்க உம்ரா போகிறாங்க, ஹஜ்ஜி போகிறாங்க, செல்வந்தர்கள் கொடுக்குறாங்க, நன்மையை நிறைய சேர்த்துக்கிறாங்க, எங்களுக்கும் ஏதாவது சொல்லித்தாங்களே, நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம், எங்களுக்கு நன்மையை சேர்த்துக்க முடியலையா? அப்படியா, சரிப்பா அவங்க சொல்லித்தரேன், சுபஹான் அல்லாஹ் ஓதுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதுங்க அப்படின்னு அவங்க பொறாமப்பட்டு வந்து சொல்கிறாங்க. எப்படி பொறாமப்பட்டாங்க பாருங்கள், செல்வத்தில் இப்படி பொறாமப்பட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவாக சொல்லித்தராங்க. இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ரசூலுல்லாஹ் அதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லித்தாங்க. இதுக்கப்புறம் அவங்களுடைய பொறுப்பு, அதை செய்கிறாங்கன்னா அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த நியாமத்தை அதை அவங்க செய்கிறாங்க, ஒன்றும் இல்லை போயிட்டு வாங்கன்ட்டாங்க. புரியுதா? அப்போ நாம் பொறாமை கொள்பவர்களாக இருக்கணுமா, நம்மை பார்த்து பொறாமை யாராவது கொல்ல வைக்கணுமா? இப்போ நம்ம யாராக இருக்கணும்? பொறாமை கொள்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கணும். ஸோ நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த பொறாமப்பட்டு நாம் என்ன செய்யணும்? நானும் அப்படி தான் செய்யணும் அப்படின்ற இந்த எண்ணம் நமக்கு வரணும். இதில் வரணும் ஈகோ, இதில் வரணும் அந்த 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 வைராக்கியம், நானும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் நமக்கு இதில் மட்டும் வரவே வராது. இதை தாண்டி என்ன செய்யும்? வேறர்கள் தான் வரக்கூடியதாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய விஷயங்களை பார்த்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஹதீஸு. ஒரு எழுத்துக்கு 10 நன்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. திருமிதியில் 2910வது ஹதீஸாக இருக்குது. அதே மாதிரி இங்கே நம்ம எல்லாருமே கடைசியாக ஆசைப்படுறது என்ன தான்? எவ்வளோ இருக்கட்டும், லட்சக்கணக்காக பணம் இருக்கட்டும், நல்ல வீடு வாசல் இருக்கட்டும், மனைவி மக்கள்னு கொடுக்கட்டும், எல்லாமே கொடுத்தாலும் இது ஒன்றும் இல்லைன்னா மனுஷனால் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே இருந்தாலும் இதை மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பான் மனுஷன், என்கிட்ட இல்லை 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 சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்காக பணமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிம்மதி என்னது நிம்மதி அது வேணும் அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லீமில் 5231வது ஹதீஸு. நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கிறோம், அதான் நமக்கு நிம்மதி இல்லை அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். இதான் நம்மளுக்கு பாடம் இன்னைக்கு. அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டில் மக்கள் கூடி, அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இதைத்தான் செஞ்சுருக்கோம். ஒரு வீட்டில் மக்கள் கூடி அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி தங்களுக்கு மத்தியில் அதை ஓதி காட்டி பாடம் படிக்கும்போது அமைதி அவர்கள் மீது இறங்காமல் இருக்காது. இறங்குதுன்னு சொல்லாமல் ஏன் அல்லாஹ் இறங்காமல் இருக்காதுன்னு எதிர்மறையாக சொல்லணும்? டெஃபினட்டுன்னு அர்த்தம். நடக்கும்னா கூட பாதி இப்படி அப்படியே இது பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? நடக்காமல் இருக்காது அப்படின்னா என்னதான் அர்த்தம்? டெஃபினட்டாக இது இருக்குன்னு அர்த்தம் மாதிரி ஆகிடும். அப்போ நிம்மதி இறங்காமல் இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்மளுக்கு நிம்மதி கன்ஃபார்ம். ஸோ இந்த இடத்துக்கு அப்போ நம்ம பயானுக்கு வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குதா? எல்லாருக்கும் வந்துட்டு போகிறோம், பரவாயில்ல கொஞ்சம் நேரமாவது ஏதோ ஒன்று அப்படின்னா அது இப்போ யோசிக்க முடியுதா இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு? அல்லாஹ் நமக்கு கொடுத்த நிஅமத் இது. அந்த சக்கீனான்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான் இந்த இடத்துல. எது அமைதிக்கு பேர் அல்லாஹ் என்னன்னு சொல்லுவான்? சக்கீனா. அவங்க மேலே அது இறங்கும். அவங்க மேலே இறங்குறதால தான் இந்த நேரம் நம்மளுக்கு பிடிக்குது, இந்த சபையில் உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும்னு தோணுது. இந்த மாதிரி நம்ம அடுத்த வாட்டி இந்த விஷயங்கள் இப்போ எதுக்கு அவங்க இதை வந்து செய்யணும்னு தோணுது? அல்லாஹ் அவங்க மேலே அதிகமான நியாமத்துகளை வழங்கியிருக்கான். அதனால தான் இதை இவங்க எப்படியாவது நான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அந்த இது நியாமத்தை அப்படி பார்க்கணும்.
அந்த நியாமத்தை எப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும். நான் அடுத்த வாட்டி வந்துட்டேன்னா ஓகே அல்லாஹ் நியாமத்து என் மேலே இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ அல்லாஹ் இந்த வாரம் எனக்கு நியாமத்தை கொடுக்கலையான்னு கவலைப்படக்கூடியவங்களா இருக்கும். நம்ம ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டா கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்போது இறக்காது, அவர்களை அருள் அரவணைத்து கொள்கிறது. அவங்க மேலே எது ரஹ்மத். அருள்ன்ற வார்த்தையை விட நம்மளுக்கு ரஹ்மத்துன்ற வார்த்தை நல்ல பரிச்சயமான வார்த்தை, அருள்ன்ற தமிழ் வார்த்தையை விட இல்லையா. அப்போ இந்த ரஹ்மத் நம்மளுக்கு என்ன செய்யுது, அரவணைத்து கொள்ளுது. அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தருவேன்னு சொல்கிறான். இது இல்லாமல் அருள் அரவணைத்து கொள்கிறது. மலக்குகள் அவர்களை சூழ்ந்து விடுகின்றனர். மலக்குகள் அவர்களை சூழ்ந்து விடுகின்றனர். குர்ஆன் ஓதும் அவர்களை அல்லாஹ் தன்னிடம் உள்ள மலக்குகளிடம் நினைவு கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ். யார்கிட்ட, மலக்குகள்கிட்ட அல்லாஹ் நினைவு கூறுறானா. இப்போ ஒருத்தவங்களும் தன்னுடைய பேரை சொல்லி பாருங்களேன், மனசில் நினச்சி பாருங்களேன். அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்கிறான்னு சொல்லிட்டு, நம்ம பேரை சொல்லி காமிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பேரை சொல்லி பாருங்களேன். என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கிது நம்ம மனசில். அல்லாஹ் என் பேரை யார்கிட்ட சொல்கிறான், மலக்கு பாருங்க. பல முறை உங்களுக்கு அதுதான் சொல்வேன். நம்ம ஒரு விஷயத்துக்கு போகலை, உன்னை பற்றி கேட்டாங்கப்பா நம்மோது, அப்படியா என்னையா கேட்டாங்க, சாதாரணமாக 4 பேர் கேட்டாங்கன்றது முக்கியமான ஒரு ஆள் வந்து உன்னை கேட்டாங்க, அவங்களா என்னைய கேட்டாங்க, என்னை பற்றியா கேட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வராது. அப்போ அல்லாஹ் நினைவு கூறுறான் நம்மளை பற்றினா. அப்போ யோசிச்சு பாருங்க, கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது அவங்க சொன்னாங்களே, எனக்கா மலக்கு சலாம் சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்டு கேட்கல, உங்களுக்கு சலாம் சொல்லியிருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இருக்கிறாங்க, அவங்க சலாம் சொன்னாங்கன்னு எனக்கா சொன்னாங்க. முத்து மாளிகை உங்களுக்கு எனக்கா இருக்கு. ஸோ அவங்க எப்படி சந்தோஷப்பட்டாங்க பாருங்க. இப்போ அல்லாஹ் நம்ம நினைச்சு பார்க்குறான் அப்படின்னும் போது நமக்கு அந்த ஞாபகம் வருதா, அல்லாஹ் ஏன் பேரை சொல்லி ஞாபகப்படுத்துறானா அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகளிடம் நினைவு கூறுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு மகத்துவங்கள், எவ்வளவு பயன்கள். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், அதை தெரிஞ்சு செய்யும்போது அதற்கான சுவையே வேற தானே இல்லையா. நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், ஒரு மினிமம் கிச்சனுக்கு போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும் நமக்கு, 1 மணி நேரத்தில் சமைச்சு வந்துடுவோமா, மினிமம் சொல்கிறேன். மேக்ஸிமம் நம்ம பாட்டுக்கு பொறுமையாக வேலை செஞ்சுட்ருப்போம். ஒரு மணி நேரத்தில் ஒரு சாம்பார், ஒரு தொட்டுக்க, ஒரு சோறு ஆக்கிட்டு வந்துடுவோமா. 1 மணி நேரத்தில் நம்ம சாதாரணமாக செய்கிறோம் சரியா. இது பொதுவாக செய்யும்போது திடீர்னு ஒருத்தவங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வராங்கன்னும் போது மைண்டிலே இருக்காது, டக்குன்னு செஞ்சுட்டு வருவோம். அதே உப்பு போடும்போது கூட ஞாபகம் வரும், மிளகாத்தூள் போடும்போது ஞாபகம் வரும், தண்ணி ஊற்றும் போது ஞாபகம் வரும். பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்போம். நம்மளுக்கு மற்ற டைமில் உப்பு போட்டுமா இல்லையா ஞாபகம் இருக்காது. அது இந்த டைமில் போட்டேன் செஞ்சு ஏன்னா அதில் கவனத்தோடு செய்யும்போது, ஏன் வரது யாருக்கு கொடுக்குறோன்ற ஞாபகத்துக்குள்ள இருக்கிறதால. அதனால தான் இதை செய்கிறது எதுக்காக, யாருக்காக இதை செய்கிறோம், இதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற பயன்கள் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சு செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்கிற செயலும் அழகாக இருக்கும், நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நம்மளும் ரொம்ப ராகத்தாக பொறுமையாக செய்யலாம். நம்ம ஓதி பார்த்துட்டு, ஏன்னா அல்லாஹ் இந்த குர்ஆனை நிறைய இப்போ கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன், ஷிஃபான்னு சொல்கிறான். இது ஒரு மனதுக்கு ஆறுதல் தர, மன நிம்மதி. இந்த சைக்காட்ரிஸ்ட்டை போகணுன்ற வேலையே இல்லையே. எத்தனை பேர் யார்ட்டாவது பேசிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்காதான்னு இப்போ தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அப்படி ஒரு காலமாக இருக்குது. நம்ம பேச யாராவது கேட்க மாட்டாங்களா, காது கொடுத்துன்னு கேட்க ஆசையாக இருக்குது. ஏன்னா மனம் அமைதி இல்லாமல் அலையுது, வேறு ஏதாவது பண்ண முடியாதா, யாராவது கிடச்சா நம்ம பாட்டுக்கு பேசவும் ஆரம்பிச்சிடும், நம்மளை தாண்டி சொல்லுது. அப்போ என்ன எங்கே கிடைக்கிது இல்லை இதில் அமைதி, மன அமைதி குர்ஆனில் கிடைக்கிது, குர்ஆன் ஓதும்போது கிடைக்கிது. என்னுடைய பக்கத்தில் மாணவர்கள் இருப்பாங்க, இதற்கு ஒன்றுக்கு ஒரு எழுத்துக்கு 10 மடங்கு நன்மை. நான் ஒரு வசனங்களை ஃபஜ்ருக்கு அப்புறம் நான் ஓதுனேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் நல்ல கொழுத்த திமிழ்களுடைய பெண் ஒட்டகத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. வேற என்ன சொன்னாங்க, எலுமிச்சை பழத்துக்கு ஒப்பா சொன்னாங்க. வேற என்ன கேட்டோமா, யார் நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பா, மலக்குகள் இல்லையா. ஓதுறதை கேட்டு மலக்குகள் இருப்போம். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் அந்த மலக்குகள் வந்து சம்பவம்லாம் கேட்டிருக்கோம் இந்த பக்கரா ஓதும் போதெல்லாம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இதன் பிறகு நான் ஓதும்போது என்னுடைய மனம் எப்படி இருக்கும், குர்ஆன் ஓதுறேன், நான் யாருக்காக ஓதுறேன், எதுக்காக ஓதுறேன் அப்படின்றது தெரிஞ்சு செஞ்சோன்னா என்ன செய்வோம், இன்னும் என்னுடைய நன்மை கூடும். ஏன் செய்கிறேன்னு தெரிஞ்சு. ஏன்னா அதற்கான தகுதி அல்லாஹ் வந்து ஒரு எழுத்துக்கு 10 நன்மை தரேன்னா அதுக்கு மேலே ஒன்று கூட்டியே தரமாட்டான். மன ஓர்மையோடு செய்யும்போது 10 நன்மை சொல்லிட்டேன், 10 தான் தருவேன் நான் சொல்ல போகிறான். அவர்களுக்கு கூலியை ரெட்டிப்பாக்கி தரேன்னு சொல்கிறான். எப்போ தெரியுமா, அல்லாஹ் ஓதும்போது, அதாவது ஒரு முறை ஓதுனா தங்கு தடையின்றி ஓதுனா அந்த நன்மை இருக்குல்ல, அதே திக்கி ஓதுறவங்களுக்கு ரெட்டிப்பு நன்மை இருக்குது. திக்கி ஓதுறாங்கன்னா ரெட்டிப்பு நன்மை இருக்குது. நம்ம நினைக்கிறோம், சரி எனக்கு திக்கி வரும், வராது, எனக்கு சரியாக வர அவங்கள மாதிரிலாம் வராது. அப்படி பார்க்கல அல்லாஹ் நமக்கு
ஒரு ஒரு வார்த்தையை திருப்பி சொல்கிறல்ல, அதற்கு இன்னும் நன்மை. அதனால் எந்த கவலையும் வர நம்மள பல பேர் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய குர்ஆன் ஓதக்கூடியவங்களாம் இருக்கிறோம், சில பேருக்கு தெரியாதவங்களும் இருக்கிறோம். அந்த எந்த கவலையும் விட்டு, ஏன்னா என்னுடைய பாட்டி அல்ஹம்துலில்லாஹ் வயசான காலத்தில் தான் அவங்க குர்ஆன் ஓத கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில் எடுத்த குர்ஆனை வைக்கவே இல்லை. அவங்க மௌத்துக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் மௌத்து வரைக்கும் அவங்க என்ன செய்யலை, வைக்கவே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சூறாவை வச்சுக்கிட்டு அவங்களா தானாக என்ன பண்ணிக்கிட்டாங்க, குர்ஆன் ஓத கற்றுக்கிட்டாங்க. ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இந்த விஷயமே. ஒரு பாட்டி குர்ஆனை எனக்கு அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க, ஒரு பாட்டிக்கு குர்ஆன் ஓத தெரியாது. நாங்கள் ஊருக்கு எப்போல்லாம் போவோமோ அப்போல்லாம் கூப்பிட்டு பேத்திங்க, இந்த காலம் வெக்கப்படுறோம்ல, சின்ன பிள்ளைங்க 10 வயசு பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சு நான் ஓதுறேன் சரியா பாருன்னு சொல்லுவாங்க. நான் ஓதுறேன் சரியா பாருமா, ஏன்னா யாசீன் அவங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். அந்த யாசீன் சூறாவை எடுத்து வச்சுக்கிட்டு ஓதி இங்கே யான் சவுண்டு கொடுக்குறேன். அப்போ இதே மாதிரி தானே இந்த எழுத்து இருக்குது, அல்லாஹ் எப்படி ஒரு ஞானத்தை கொடுத்துருக்குறான் பாருங்க. அவங்க இந்த இடத்துல நான் இப்படி தானே சொல்லணும் அவங்களா ஓதுகிறது. ஏன்னா அப்போல்லாம் ஏது தமிழ் கிதாபாக இருந்துச்சு, ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இருக்காது. அவங்க தானாக ஓத கற்றுக்கிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ், வெறும் அந்த அலிபேத்தாவை சொல்லி கொடுத்து. அப்போ அந்த ஆசை வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் அதற்கான விஷயத்தை நம்மளுக்கு என்ன செஞ்சிடறான், இலகுவாக்கி கொடுத்துட்றான், வசப்படுத்தி கொடுத்துட்றான். ஆசைப்படுவோம் இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதே மாதிரி குழந்தைகளும் ஓதக்கூடியவர்களாக இருக்குங்க, நாமளும் ஓதக்கூடியவர்களாக இருப்போம். நம்மிடம் இருக்க பெரியவர்களையும் ஓதுறதுக்காக பழக்கப்படுத்துறவங்களா இருப்போம். நமக்குள்ளே யாராவது தெரியாத இருந்தாங்க அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சிகள் எடுப்போம். அந்த நன்மைகளை எல்லாருமே பகிர்ந்துப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இன்னைக்கு நம்ம எதை கேட்டோமோ அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நம்ம அனைவருமே சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்ம அனைவருமே மாற்றி தரணுன்ற துவாவோட இன்றைய உரையை நான் முடிக்கிறேன். வாஹ்ர தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.